செல்வராஜ் சார், இப்போ சரவண பெருமாள் சார் சொல்லும் போது உலகமயமாக்கல் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், பெரிய அளவுல நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றாக தான் இது கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு எதிர்ப்பு வந்த காரணத்தால இப்போ இது தடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது ஒரு வளர்ச்சி அப்படின்னு வரும்போது சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது அவர் சொன்னக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா செல்வராஜ் சார்? சொல்லுங்க சார். இல்ல சார், இப்போ வளர்ச்சி திட்டங்கிறது வந்து மக்களுக்கானதா இருக்கணும். ஆமா, அந்த இது வந்து இப்ப நீங்க வளர்ச்சியை முன்னெடுக்கும் போது மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கக்கூடிய வளர்ச்சிகளா இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வளர்ச்சி சொல்லிட்டு மக்களுடைய வாழ்விடங்களை அழிக்கிறது, காடுகளை அழிக்கிறது, மலைகளை அழிக்கிறது, இப்படி பல்வேறான விஷயங்களை வந்து அவங்க செய்யும் போது மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க ஒரு இந்த அரசுகள் மீது நம்பிக்கையை வந்து இழக்க நேரிடுது. இந்த அரசுகள் வந்து யாருக்காக இருக்கணும்? மக்கள் வந்துதான் உருவாக்குனதே அரசாங்கம். அவங்க வந்து போற போக்குல வந்து கார்பரேட் நிறுவனத்துக்கு சாதகமாக ஒரு உத்தரவை போட்டுட்டு போற போக்குல வந்து இந்த மக்களை இந்த ஊரை விட்டு காலி பண்ணு, இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, உன்னுடைய இதெல்லாம் விட்டு ஒரே உத்தரவுல வந்து எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா, இத்தனை லட்சம் பேர் வசிக்கிற ஒரு இடத்துல இவ்வளவு ஒரு கிராமங்கள் இருக்கு, இத்தனை இது கோயில்கள் இருக்கு, இத்தனை இடத்துல பல்வேறு முக்கியத்துவமான இடங்கள்லாம் இருக்கும்போது அது எப்படி வந்து ஒரே இடத்துல ஒரே கையில், அது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும், இவங்க எப்படி வந்து இந்த முடிவுக்கெல்லாம் வர்றாங்க? இந்த பகுதி மக்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு கருத்து கேட்டாங்களா? ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கும் எந்த கருத்தும் கேட்கறது இல்ல. ஆய்வு அதாவது ஏல விடுறத பத்தியும் இப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசு குற்றம் சாட்டுது, மாநில அரசு மத்திய அரசு குற்றம் சாட்டுது. ஆனா அந்த மக்களை வந்து இன்னைக்கு வந்து நீங்க யாருமே கண்டுக்கல. ஆய்வுகள் எடுக்கப்பட்டதும் மக்கள் பத்தி எந்த கருத்தும் கேட்கறது இல்ல. அதே மாதிரி ஆய்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பின்னாடியும் நீங்க வந்து ஏலம் விட திணிஞ்சிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் வந்து யாருக்காக இந்த அரசுகள் வந்து செயல்படுகின்றன? எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இங்க நடக்கிற அரசுகள் வந்து ஒரு விதத்துல வந்து மக்களை வந்து கடைசி பட்சமாத்தையும் பாக்குறாங்களோ அப்படின்னு நினைக்குது. வேற வழி இல்லாம இன்னைக்கு வந்து இந்த பகுதியில இருக்கிற மக்கள், விவசாயிகள், அந்த வணிகர்கள் எல்லாரும் இணைஞ்சு இந்த அளவுக்கு தன்னெழுச்சியா போராடாட்டி இந்த பகுதியில ஏற்கனவே இன்னைக்கு எங்களுக்கு என்ன பெரிய அச்சம் இருக்குன்னா, இந்த 5000 ஏக்கர் ஏலத்தை முதல் கட்டமாக அறிவிச்சிருக்காங்க. மேலூர் பகுதி வந்து மிகப்பெரிய அளவுல பாறைகளும் குன்றுகளும் நிறைந்த ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு இது 200 ஆண்டுகள் பழமையான இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல கனிம வளங்கள் இருக்கிறதா ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. டங்ஸ்டன் மட்டும் இல்ல, பல்வேறு கனிமங்கள் இருக்கிறதா வந்து இவங்க சொல்றாங்க. அதாவது 2019 மத்திய சுரங்கத்துறை ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கு, ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மட்டும் இல்ல, தமிழ்நாடுல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் என்னென்ன கனிம வளங்கள் இருக்குன்ட்டு தெளிவா பட்டியலிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் ஆய்வுகள் நடந்துச்சு, என்ன மாதிரியான அந்த தரங்கள் என்ன, எல்லாமே அவங்க தெளிவா வச்சிருக்காங்க. அப்ப இதோட நோக்க எண்ணங்கள், அப்ப இதெல்லாம் அவங்க வந்து செயல்படுத்தப்படும் போது இந்த தமிழ்நாடுங்கிறதே மொத்தமா ஒரு பேரழிவை சந்திக்குமோ என்ற அச்சம் எங்களுக்கு இப்ப நிகழ்ந்திருக்கு. இப்ப மேலூர் பகுதிக்கு வருவோம். மேலூர் பகுதியில இருந்து இன்னைக்கு வந்து 50,000 ஏக்கர்ல இந்த டங்ஸ்டன் இருக்குன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்குன்னா, போற போக்குல இந்த உத்தரவை வந்து இன்னைக்கு ரத்து பண்ணிருக்காங்க. ஆனா இது நாளைக்கு இது வந்து இப்படியே வந்து இருக்குமாங்கிறத நான் வந்து எங்களுக்கு மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதனால இது வந்து நாளைக்கு வந்து தொடருமோ, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு தொடருமோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை ரத்து பண்றதை நாங்க வரவேற்று இருந்தா கூட நாளைய எதிர்காலம் என்ன இருக்கும் அப்படின்னு பெரிய அச்ச நிலையில தான் மக்கள் இருக்காங்க. இதை வந்து இந்த அரசியல் கட்சிகள் இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க, மத்திய அரசும் கொண்டாடுது, மாநில அரசு கொண்டாடுறதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம் அவங்களுடைய முயற்சிகளை. ஆனா எங்களை உறுதிப்படுத்தணும், இந்த இடங்கள், இந்த பூமி வந்து இந்த நிலம் வந்து மக்கள் வந்து நிரந்தரமாக எந்தவித அச்சமும் இன்றி வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இந்த அரசுகள் ஏற்படுத்த வேண்டும். இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் பல்லுயிர் மண்டலமாக அறிவிக்கணும். மதுரை மாவட்டத்துல பல்வேறு தமிழ் கூறுகள் இருக்கு, அந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட தமிழ் பண்பாட்டு மண்டலமாகவும் அறிவித்து நீங்க அறிவித்தா மட்டும்தான் உண்மையா இந்த மக்களோட நிக்கிறீங்கிறத நாங்க 100% நம்ப முடியும். அது மூலம் தான் இந்த பகுதியோட மக்கள் வாழ்விடங்களும் இந்த மக்களும் பாதுகாக்கப்படுவாங்க என்று நாங்க நம்புறோம். சரி, ஓகே. என்னதான் இன்னைக்கு இந்த திட்டம் ரத்து பண்ணப்பட்டாலும் வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படி தெரியலங்கிற ஒரு பயத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம்.